தியானத்தில் நாம சக்தி எடுக்க வேண்டிய முறைகளையும், தியானத்தில் எடுத்த சக்திகளை எந்தெந்த அடிப்படையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்களையும், அதே சமயத்தில் நமக்குள்ள இயங்கக்கூடிய நல் சக்திகளை எந்த வகையில் நாம ஒரு விவசாயி அவன் விதைக்கிற விதைகளை அதிலிருந்து நல்ல மகசூல் பெறணும்னு பாதுகாப்பான முறையில் அதை கொண்டு வராங்களோ, அதுபோல மனிதனை உருவாக்கிய நல்ல குணங்களை நம்ம மேம்படுத்தி அதை ஒரு கவசம் போல, அதுதான் சக்கராயுதம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சக்கராயுதத்தை சக்கர வியூகம் கொண்டு நம்ம ஏற்கனவே அப்படித்தான் பாதுகாப்பாகி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் மனிதனான பின் அதை நாம் சீரான நிலைகளில் பயன்படுத்த வேண்டும், அதாவது தியானத்தினுடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தியானத்தில் எடுக்கிறதே நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்களை மேம்படுத்தி அதை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதான் தியானத்தினுடைய முக்கியமான நோக்கமே. அதை கவசம் போல நம்ம எப்படி நம்ம பேணி காத்து அந்த உயர்ந்த நிலை பெறணும் அப்படிங்கிறது தான் இதுல சக்கர வியூகம். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். நம்ம கண் அது ஒரு புலனறிவு, செவி அது ஒரு புலனறிவு, நம்முடைய நாசி அது ஒரு புலனறிவு, சுவைக்கக்கூடிய வாய் அது ஒரு புலனறிவு, மெய் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு புலனறிவு. இந்த 5 புலனறிவு கொண்டுதான் நம்ம இயங்குறோம். ஆனா இதையே ரத கஜ துரித பதாதி அப்படிங்கிற அடிப்படையில் இதுல முதன்மையா மெய் அப்படிங்கிற ஒரு படை கேந்திரமா இதுல விளக்கம் கொடுக்கிறாரு. ரத கஜ துரித பதாதி என்ற 4 வகை படைகளையும் வியூகம் என்ற மெய்யை வைத்து முதன்மை படை கேந்திரமாக எத்தன்மை காக்கப்பட வேண்டுமோ அந்த செயலின் உயர் தனித்துவத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இதுல மெய் அப்படின்னு சொன்னா உணர்வுன்னு சொல்லலாம், அல்லது உயிர் தான் இங்க நமக்குள்ள நிலைத்ததா இருக்கு. உயிரையும் மெய்யின்னு சொல்லலாம். ஏன்னா உயிர்ல படுறதா நமக்குள்ள உணர்வுகளா மாறுது. அது தொடு உணர்வா இருந்தாலும் சரி, நுகர்ந்த உணர்வு நமக்குள்ள உணர்ச்சிகளா இயக்கினாலும் சரி, அதைத்தான் இங்க மெய்யின்னு சொல்றது. ஏன்னா அந்த மெய் அப்படிங்கிறதும் உயிர்ல படுற உணர்வும் நமக்குள்ள அதைத்தான் உணர்த்துது. அந்த உணர்த்தப்படக்கூடிய நிலைகளை நம்ம இந்த ரத கஜ துரித பதாதின்னு அவர் சொல்லக்கூடிய மற்ற படைகளுக்கு நம்ம சீரான கட்டளைகள் இட வேண்டும். அதாவது இதுல ஏன் படைகள் அப்படிங்கிற வியூகத்தையும் சொல்லி இது சொல்றாருன்னா, ஒரு போர்க்களத்துல அவங்க சில வியூகங்களை எது அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி அதுலயும் சில வியூகங்களை அமைக்கிறாங்க. அதை கட்டளைகள் கொடுக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த சில முக்கிய நபர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கட்டளைப்படிதான் அந்த படைக்களம் அது முன்னேறி போகணும், அல்லது பாதுகாக்கணும், அல்லது அங்கே என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அது போலதான் இங்கே மெய், அதான் உயிர். ஏன்னா ஒரு விவசாயி விதைக்கப்படும் போது அந்த விதையினுடைய மகசூல் எடுப்பது போல இங்கே நமக்குள்ள உயிர் தான் அந்த உயர்ந்த உயிர் ஆன்ம வித்தாக நமக்குள்ள இருக்கு. இந்த உயிரான்மா தனக்குள்ள வலிமையான சக்தியை பெற்று அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான் அந்த உயிர் உடலை உருவாக்கி இருக்கு. ஆனா அது நம்ம அறியாதபடியோ தெரியாதபடியோ நம்ம நுகர்ந்த உணர்வின் இயக்கத்துக்கு போகும்போது இந்த உயிரை மறந்துடும், உயிர் ஆன்மாவை மறந்துடும். உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் தான் பிரதானம் நினைக்கிறோம். ஆனா இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கிச்சு, உருவாக்கியோட நோக்கத்தையும் நமக்கு யாரும் தெளிவா சொல்லலை. நம்ம அதனால அதை அறிய முடியல. ஆக விவசாயம் பண்ற விவசாயிக்கு மகசூல் முக்கியம் போல நம்ம உயிரான்மாவை முழுமைப்படுத்தி அடுத்த நிலைக்கு போறதுதான் மனிதனுடைய மகசூலா இருக்க முடியும். அப்ப இந்த உயிராத்மாவை காக்கக்கூடிய சக்திக்கு தான் இங்க 4 வகை படைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மெய் அப்படின்னா இது நல்லது, இது கெட்டது, இது நமக்கு உகந்தது, இது நமக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறத மெய் உணர்த்துது. ஆனாலும் இந்த 4 வகை படைகள் சொல்றமே, கண்ணு, காது, நம்ம சுவை,
சுவாசம், இது எல்லாமே இது ஞானகுரு இதை பற்றி சொல்லப்பட போகும்போது, இப்ப நம்ம ஒரு மைக் அப்படின்னு சொல்றோம், அது எப்படி ஈர்த்து அது ஒளிபெருக்கி மூலமா பெருக்கி காட்டுதோ, இது போல கண்ணுக்குள்ள ஒரு மைக் இருக்கு, காதுக்குள்ள ஒரு மைக் இருக்கு. இப்படி இந்த மைக்குங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அது ஈர்க்கக்கூடிய திறன். ஆனா அந்த ஈர்க்கக்கூடிய திறன் பெற்ற அந்த புலனெறிவுல பிரிதொரு உணர்வுகள் அதுக்குள்ள வலிமையா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு கண்ணுடைய கருமணிகள்லயே நம்ம வேதனைப்படுறோம் வேதனை எடுத்தோம்னா, அந்த வேதனையான உணர்வு தான் அந்த கருவிலிகள்ல அதிகமா பட்டு ஒரு டம்ளர்லயோ மற்ற எதுலையோ அல்லது கையிலேயோ ஒரு அசுத்தமான பொருளை தொட்டு மீண்டும் ஒரு நல்ல பொருளை தொட்டு அந்த பொருளும் அசுத்தம் ஆகிற மாதிரி தான் இந்த புலனறிவுகள் இருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய திறன்லையும் இது போன்ற பெரிதொரு உணர்வு படர்ந்துருச்சுன்னு சொன்னா, அங்க படைக்கலன்கள் அதுக்குரிய கட்டளைன்னு சொல்றமே, அந்த புலனறிவுடைய இயக்கங்கள் ஈர்க்கும் திறன் வேறுபட்டு விடுது. அததான் நுகர்ந்த உணர்வின் இயக்க சக்தி அப்படிங்கிறது. ஆனா மெய் உணர்த்தினாலும் இப்படிப்பட்ட நுகர்ந்த உணர்வு அறியாத நிலைகளில் உள்ளுக்குள்ள புகுந்து உயிருக்குள்ள இணைஞ்சி அது உணர்ச்சிகளை தூண்டி, ஏன்னா அதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, எதிர்மறையான சத்துரு என்ற குண எண்ண செயல் வீரியம் தன் ஆதிக்கத்தை நிலைப்படுத்திட தன் எண்ணம் கொண்டு உடலில் இருக்கும் சகலத்தையும் தன் வசமாக்கிட அது முயற்சிக்கும். அது தன் குண உயர்வையை பிரதானமாக்கி தனக்கொத்த வலுவில் வலு கூட்டிக் கொண்டு சக்கராயுத நடுநிலை தலைமையை, அதாவது உயிராத்மாவை அடைந்துவிட முயற்சிக்கும். இப்ப மண்ணுல போடுற வித்து அது தன் இனத்தை பெருக்கி தன் இனத்தை வளர்க்கிற விரும்புற மாதிரி தான் நாம சுவாசிக்கிற ஒவ்வொன்றுமே இது வினைதான். இந்த வினை உடலுக்குள்ள சென்று, ஏன்னா உயிரானதான் அது உணர்ச்சிகளா மாதிரி உள்ளுக்குள்ள போய் அணுக்களா உருவாக்கக்கூடிய கருத்தன்மை அடைகிறதுக்கு அதுதான் உதவி செய்யுது. அப்ப வித்து போன்ற இந்த நிலத்துல, உடலான நிலத்துல இது பதியப்பட போகும்போது, மண்ணுல போட்ட விதை எப்படி தன் சத்தை எடுத்து வளர தொடங்குதோ, இது போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் எடுக்கக்கூடிய சத்துரு அப்படின்னு சொல்றோம் எதிர்மறையான குணங்கள் நாம நுகர்ந்துட்டோம்னா, ஏன்னா நாம அதை விரும்பி வேண்டியது எண்ணல சந்தர்ப்பம். அப்ப அது போல வந்துருச்சுன்னா அது தன்னுடைய எண்ணங்கள் குணங்கள் அதையே தான் அது வளர்க்குது. ஒரு ரோஜா செடி அதனுடைய நறுமணத்தை தான் வளர்க்கும், ஒரு வேப்பமரம் அதனுடைய கசப்பை தான் வளர்க்கும். இது போல நம்ம நுகர்ந்தது அதனுடைய வலுவை கூட்டுறதுக்கு அதைத்தான் முயற்சிக்கும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். மற்றதை அது எடுத்துக்கொண்டு, இப்ப கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால உடனே அதை அமைதிப்படுத்த முடியுதா? இல்ல. கடுமையான வேதனை ஆகி போச்சு, அப்ப நம்ம யாராவது சொன்னா சந்தோஷமா சொன்னா நம்மளால ஏற்க முடியுதா? இல்ல. ஏன்னா அதனுடைய வீரியத்தன்மை அதை வலுவை கூட்டி, அதனால இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நாம இடம் கொடுத்துட்டோம்னா உயிர் ஆத்மா அந்த மூல விதைக்கே போய் உயிர் ஆத்மாவே வேதனைப்படக்கூடிய நிலையா மாத்திரும், அல்லது உயிராத்மாவே கோவப்படக்கூடிய அந்த சத்தை உருவாக்கிடும். அதுதான் சக்கராயுத அந்த நடுநிலைமை தலைமை அடைந்து விட அது முயற்சிக்கும். எல்லாமே உடல்ல விளைஞ்ச ஒவ்வொரு அணுவும் தன் இனத்தை வளர்க்கத்தான் அது செயல்படுத்தும். அதனால் எழும் போராட்டத்தை சுட்டி காட்டப்படும் பொழுது உயிரான்மா தத்துவ சரீர கதியில் அந்த தீமையின் உணர்வுகளின் செயலாக்கங்களை உணர்ந்து அறியும் கேந்திரங்களில் மெய் என்பது முதல் வியூகம். ஏன்னா முதல்ல அங்கதான் தெரியுது. உணர்வுன்னு சொல்றமே, இப்ப கண்ணுக்கு புலப்படுறதுங்கிறது ஒண்ணு, ஆனா கண்ணுக்கு புலப்படாம எனக்கு என்னமோ செய்யுது, நான் இந்த வேலையை செய்யறேன், எனக்கு என்னமோ இதுல திருப்தி இல்லை, இதெல்லாம் உணர்வு. இது கண்ணுல தெரியறது இல்லை, ஆனா உணர்வு பூர்வமா இந்த மெய் இங்கதான் முதல் காட்டுது. ஆனா அவர் இதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி மெய் ஒண்ணு காட்டுதுன்னு சொன்னா அது மற்ற 4 வகை படைகளுக்குமே சரியான கட்டளையா இது நம்ம இந்த மெய் தான் கொடுக்கணும். இது கொடுக்கப்படலைன்னு சொன்னோம்னா ஒரு படைகளங்களை எல்லாம் தயார்படுத்திட்டு அது சரியான கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முதன்மையான இயக்க சக்தி இல்லைன்னு சொன்னோம்னா, எத்தனை படை இருந்தாலும் அதுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொன்ன காக்கக்கூடிய திறன் அங்க இழந்துவிடும். அதனாலதான் இந்த உண்மையை நாம் உணராதபடி செயல்பட்டோம்னா இப்படி ஆகிரும் அப்படிங்கிறது. படைகளுக்குள் குழப்பம் நிலவிவிட்டால் ஒவ்வொன்றும் தன் எண்ணம் கொண்டு தன் இஷ்டம் போல் உளவிடும் செயல்பாட்டின் விபரீதமாகி பஞ்சேந்திரிய தத்துவத்தில் தீமையான செயல் தான் வலுக்கொள்ள ஏதுவாகிவிடும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து குழப்பத்தின் வழியாக செயல்படும் தீதென்ன அமில குண வீரிய சக்தி எந்த அமில ஈர்ப்பின் செயலால் அது தன் வீரியம் கொண்டு பஞ்சேந்திரியங்கள் அடக்கும் முறைகளை உடைத்து உள் செயல் கொண்டு நுழைந்து செயல் கொண்டு
உடலில் உள்ள உயர்ந்த சக்திகளையே அத்தகைய குணங்கள் உண்டுவிடும். இப்ப நம்ம நோயின்னு சொல்றோம் அல்லது வேதனைன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம உடல் ஏற்கனவே உருவாக்கின வலிமையான பாதுகாப்பு, அதாவது சர்க்கரை அதை உடைச்சி உள்ள புகுந்து அதனால உரு பெற்ற நல்ல அணுக்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதான் நோயின்னு சொல்றது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல அணு, இது கிருமி வந்து உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களை புறம் சாப்பிடுது அப்படின்னா இதனுடைய தத்துவ பிரகாரம் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மையைத்தான் இங்கே இதை காட்டுறது. அதனால பெரிதொரு உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது இந்த புலனறிவுகளையே தன் வசப்படுத்தி நம்ம எதை கேட்டது எது ஆகாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அதையே தான் செய்யணும். இப்ப நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு ஒரு தடவை உணர்ந்து இது பதிவாகி அதிகமாக விளைஞ்சிருச்சுன்னா இனி நான் நல்லதே செய்ய மாட்டேன், நல்லது செஞ்சு நான் எண்ணத்தை கண்டேன், அல்லது நான் இந்த தெய்வத்தை வணங்கி நான் எண்ணத்தை கண்டேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நான் என்ன நன்மையை கண்டேன் அப்படின்னு நல்லதுக்குள்ள பெரிய தீமையான உணர்வுகள் கலந்து அதில் இருக்கக்கூடிய விளைந்த அணுக்களை இது உணவாக உட்கொள்ளப்பட போகும்போது தீமை செய்யக்கூடிய நிலையை அறியாமலேயே அது ஒரு எதிரி நாட்டு அரசன் இந்த அரச வீழ்ச்சி அடைய செய்த மாதிரி பெரிதொரு உணர்வு. நம்ம இங்க படைகளங்கள் நம்ம நல்ல குணங்கள் சொல்றோமே, இந்த பஞ்சேந்திரியங்கள் அதான் சொல்றது. அந்த சக்கர வட்டத்தையே உடைச்சி அதனுடைய வலிமையை மாத்திட்டு இதனுடைய சக்கரமா அதை மாத்திடுது. நான் கெட்டதுதான் செய்யணும், நல்லது செஞ்சேன் எனக்கு ஒன்றும் பலன் இல்லை, நான் இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு. இதுவரைக்கும் நான் கோவப்படலை, இனிமேல் நான் கோவமா தான் பேசுவேன், இதுவரைக்கும் நான் இப்படி எல்லாம் யாரையும் பண்ணதில்லை, நான் இனிமேல் இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு நாம் அல்ல, நாம் நுகர்ந்த உணர்வுகள் தான் இந்த சக்கரத்தையே அதனுடைய வசத்துக்கு கொண்டு போய் நம்ம 5 புலனறிவுன்னு சொல்றோமே அதன் வழிக்கே ஆணைகள் இடப்பட்டு இந்த படைகலன்களையே. ஏன்னா முதல்ல நம்ம மனக்குழப்பம் வருது, வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் இப்படித்தான் மாறுது. அது மாறப்பட போகும்போது மெய் அந்த உணர்வு பூர்வமா அது உணரப்பட போகும்போது இது சரியானது என்னதுதான் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அது வழி கொண்டு போயிட்டோம்னா அது வளர்ச்சியின் பாதைக்கு போகும். அதனாலதான் இதுபோன்று சரீரத்திற்குள் இயங்கி மற்றவைகளையும் இயக்கும் இந்த பஞ்சேந்திரியங்களை உயர் சக்தியின் மூல கேந்திரமத்திற்கு, அதாவது இந்த உயர் சக்தியின் அப்படின்னா இங்க உயிரைத்தான் சொல்றாரு, மூல கேந்திரம் அதான் முக்கியமானது. உயிர் சக்தியின் வசப்படி உணர்வுகளின் எண்ண ஓட்டம் செயல் கொண்டிடும் விதத்திற்கு அவைகளை அடக்கி ஆள பழகுதல் வேண்டும். இப்ப பெரிதொரு உணர்வு அது வசத்துக்கு நம்ம இழுக்கிறதுக்கு பதிலா நம்ம புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிர், அதான் ஈஸ்வரர் சக்தி அப்படிங்கிறது அதுதான் அந்த உயிர். ஏன்னா அதுதான் இங்க மூல வித்து, அதுதான் இந்த உடலை உருவாக்குது. உடலை உருவாக்குன ஜீவ சக்திக்கே நாம எடுத்துக்கொண்ட உணர்வு ஊறு விளைக்கக்கூடியதா மாற்றுறதுக்கு அந்த சக்திய ஒரு பாம்பை மயக்கக்கூடிய மகிடி வாசிக்கிற மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையுமே உயிருடைய ஈர்ப்புக்கு கொண்டாந்து அது இப்ப எப்படி ஒரு படை தளபதி அப்படின்னு சொன்னா அவர் எப்படி தன் கட்டுக்குள்ள தன்னுடைய கண்ட்ரோல் அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் படைக்கலங்களை வச்சிருக்கிற மாதிரி நம்ம உயிருடைய இது அடக்கிறது அப்படிங்கிறது அடிமைப்படுத்துறது அல்ல, வசப்படுத்துறது. அந்த உயிரை மீறி எதுவும் எந்த உணர்வும் இயங்க விடாதபடி அதனுடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்வது. அதைத்தான் அவைகளை அடக்கி ஆள பழகுதல் வேண்டும் உயிருடைய வசத்துக்கு. அதனாலதான் நம்ம தியானத்துல பூர்வ மத்திய நினைங்க, உயிரான ஈசன்ட்ட வேண்டுங்க. ஏன் அங்க கொண்டு வரோம்னா அங்க கொண்டு வந்துட்டோம்னா இயற்கை சக்தியே மாறிடும். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு போகுது வருது அப்படின்னு சொன்னா அங்க ஆளுமை சக்தி இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்து எது ஆளுமை சக்தி கொண்டதோ அதுக்கு போயிருது. அதாவது ஒருத்தன் வலுவா இருக்கிறான்னா அவன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஆனா அவன் எப்ப வலுவற்றவனா மாறுறானோ அடுத்து ஒருத்தன் வலுவாகி அந்த வலுவற்றவனையும் அவன் தன் கீழ் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வர்ற மாதிரிதான் நாம முதல்ல உயிர் வழியா இந்த உயர்ந்த உணர்வு எடுத்து கொண்டு போயிட்டோம்னா வலிமை அங்க போயிருது. ஏன்னா உயிர் ஒரு நெருப்பு, நம்ம அந்த உணர்வுக்கு வலிமை கொடுத்தோம்னா அதைத்தான் உயிர் படைக்கும். ஆனா நுகர்ந்த உணர்வுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அந்த நெருப்புல பட்டுதுன்னா உயிர் அதுக்குதான் சக்தி கொடுக்கும், அதைத்தான் வளர்க்கும். அதனாலதான் நம்ம தன் சரீரத்தில் இருக்கும் கோடானு கோடி அத்தனை உயிரணுக்களையும் வசமாக்கிட வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், செவிமடுத்து கேட்டல், விழியின் செயல்திறன், இவை அனைத்துமே ஒரு பக்குவத்தை கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு விஞ்ஞானம் இதை நிரூபிக்குது. விஞ்ஞானி செய்யறான இல்லையோ, விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட கருவிகள் அனைத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கேன். இது இப்படி இந்த அளவுதான் வேலை செய்யணும். அது எலக்ட்ரிக்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் சரி,
இவை ரெண்டையும் வச்சு இயக்கப்பட வேண்டிய ஒரு இயந்திரமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானி அப்படிதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல இவ்வளவுதான் போகணும், இந்த அளவு தான் கரண்ட் போகணும், இந்த அளவு தான் வோல்டேஜ் போகணும், இந்த அளவுல தான் இது போகணும் அப்படின்னு அழுத்தங்களை கூட்டி குறைச்சி அதை சரி பண்ணி சீரான நிலையில் கொண்டு போகும்போதுதான் அது எல்லாமே சீராக இயங்குன்னு கண்டுபிடிச்சு அதுல கண்ட்ரோல் வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, சுவைக்கிறது, நம்ம உணர்வால் அறியுது. இது எல்லாத்திலுமே ஒரு பக்குவம். ஒரு சமையல் செய்யப்பட போகும்போது சுவைமிக்க நிலையை உருவாக்கணும் நம்ம. அதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரும் சொல்ற மாதிரி இந்த புலனறிவுடைய இயக்கங்களை இது கட்டுப்படுத்துறது இல்லை, பக்குவப்படுத்துறதுன்னு தெளிவா சொல்லி கொடுக்கிறது. ஏன்னா ஒரு உணவு நம்ம பசிக்காக உட்கொள்கிறோமா, சுவைக்காக உட்கொள்கிறோமா? ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இது பார்க்கறது நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம இந்த உடலுக்கு பின்னாடி அடைய வேண்டிய நிலைக்கும் உதவியா இருக்கா, அந்த அடிப்படையில் பார்க்கிறோமா, இல்லை வர்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா? அதே போல கேட்கறது, இது கேட்கிறோம், இது நம்ம வளர்ச்சிக்கு உதவதா, ஒத்தாசையா இருக்கா, அல்லது காதுல உழுகிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோ பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தமில்லை, விலகி போகாது. என்ன சொல்றாரு, இவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அவர் ஏன் இப்படி சொல்றாரு, இவர் ஏன் இப்படி சொல்றாரு, இப்படி புலனறிவுகள் எல்லாமே வெளியிலிருந்து எதெல்லாம் வருது எல்லாத்தையும் திறந்து வச்ச மாதிரி இல்லாதபடி அதுல எல்லாம் ஒரு பக்குவம். நம்ம ஏன், எதுக்கு, எப்படி, இது ஆராய்ச்சி அல்ல, பக்குவமான நிலைகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே உயிருடைய தொடர்புல, உயிருடைய வசத்துல, உயிருடைய ஈர்ப்புக்குள்ள எல்லாமே சிக்கிது. அப்படி இந்த உயிராத்மா அத்தகைய சக்தியை கொண்டாந்துட்டோம்னா அது உணர்த்தும் கட்டளைகளை எண்ணத்தின் வலு செயலாற்றல் கொண்டு நல்வினை ஆக்கமாக எண்ணி பெறப்படும். இப்படிப்பட்ட செயலில் நிலையாக நின்றிடும் தனித்துவ செயல் திறனை இது ஒவ்வொருவரும் இப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் எனது ஆசிகள் அப்படின்னு ஈஸ்வரப்பட்டு சொல்றாரு. நமக்குள்ள எப்படியெல்லாம் பக்குவமான நிலையில நம்மளை நாமே சீர்படுத்திக் கொள்ளணும், மெருகேற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிறத இங்க சக்கர வியூகம், சக்கராயுதம் சொல்றாரு. இது போக இந்த தியானத்தையுமே நாம புருவ மத்தியிலிருந்து எண்ணி எடுக்கப்பட போகும்போது இன்னைக்கு விஞ்ஞானிகள் எப்படி அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துன்னா இண்டக்ஷன், அது எல்லாத்தையுமே சூழ்ந்து அது இயக்குறாங்களோ, இது போல ஈஸ்வரப்பட்டதுல சொல்லக்கூடியத சக்கராயுதம், சக்கர வியூகம் அப்படின்னா நம்ம எதுவாக இருந்தாலும் அதை வட்டமிட்டு உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா அணுக்களுக்கும் வட்டமிடுவது போன்று ஒரு வட்டம் போலேயே துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் நினைச்சாலும் சரி, மகர்ஷிகள் அல்சித்தி பெற வேண்டும் என்று நினைச்சாலும் சரி, விண்ணினுடைய ஆற்றல் பெற வேண்டும் என்று நினைச்சாலும் இப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு வட்டமாகவே வட்டமாகவே நமக்குள்ள நம்ம தியானத்துல சக்தி பெறது. அப்படி சுழலை செய்து நம்ம எல்லா அணுக்களுக்கும் இது கொடுத்தோம்னா இதுவே ஒரு கவசம் போல. இன்னைக்கு ஒரு போலீஸ்காரனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து திருடனை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, வேற யாரை பிடிக்கிறதா இருந்தாலும் ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேரா போய் செய்யாதபடி விலகி போய் ஒரு வட்டம் போல அமைச்சிட்டோம்னு சொன்னோம்னா அது எங்கேயும் மிஸ் ஆகிறது இல்லை, விலகி போக முடியாது, தப்பிக்க முடியாது. ஆக ஒரு தீமையான உணர்வு அதை நேரடியா போய் தாக்காதபடி அது அருள் வட்டமாக, அதான் இங்க சக்கர வியூகம் சொல்லி இது வட்டமாக தான் நம்ம தியானத்துல இதை எடுத்து பழகணும். இப்படி ஒரு வட்டம் போல அமைச்சிட்டோம்னா ஏற்கனவே அப்படிதான் இயங்குது. அதை நம்ம பக்குவமான நிலையை செய்யப்பட போகும்போது எதுவுமே எதுலையும் தப்ப முடியாதபடி எந்த தீமை செய்யக்கூடிய குணங்கள் சொல்றோமோ, இயக்கங்கள் சொல்றோமோ, அதுவும் நாளடைவில் இதுக்குள்ள சேரப்பட்டு இதுக்குள்ள சேர்ந்து சுழலும் நிலையாக போகும்போது அந்த கெட்டது நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாறும். அதனாலதான் இங்க சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லி இது மற்றொன்றை வீழ்த்துவதல்ல, மற்றொன்றை தன்வசப்படுத்துவது. நான் நினைக்கிறபடிதான் சாதிக்கணும், நான் நினைச்சதை நான் சாதிக்கணும் அப்படின்னா நானும் இங்கேயும் நினைக்கிறேன். ஆனா இந்த உயிராத்மா அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற இந்த நான் நினைச்சதை சாதிக்கணும், இந்த உயிர் அதனுடைய வளர்ச்சிக்கு நம்ம இதை சமர்ப்பிக்கணும், அந்த உயிர் வசத்துக்கு இதை கொண்டு வரணும் எல்லாத்தையும் உயிரோட. ஏன்னா உயிர் ஒளியா இருக்கு, அது அழியாத நிலைகள் இருக்கு. இந்த உடல் அழியக்கூடியது, மாறக்கூடியது, மறைந்து விடக்கூடியது. அதனால இந்த உடல் உயிரால் உருவாக்கப்பட்டதான். ஆனால் பெரிதொரு உணர்வு நுகர்ந்துதான் இந்த உடல் உருவாகுது. ஆனா இது ஒரு கருவியா, ஒரு இயந்திரமா பயன்படுத்தி அந்த உயிர் எப்படி ஒளியா இருக்கோ அதை காக்கக்கூடிய சக்தியா, அதை உயர்த்தக்கூடிய சக்தியா நாம் இந்த உடல்ல வாழக்கூடிய காலத்திலேயே ஒரு சக்கரம் போல சுழன்று கவசம் போன்று உயிராத்மாவை, அதான் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை வளர்ச்சியாகி
உயிருடைய ஈர்ப்புல, உயிர் ஆன்மால முலாம் பூசுன மாதிரி இந்த உடல்ல இருந்து மகரிஷிகள் ஞானிகள் அவங்க எடுக்கக்கூடிய விண்ணின் நாட்டில் முலாமா சக்தி வாய்ந்ததா ஆன்ம பலம் பெற செய்து அதைத்தான் இங்க கவசம், சக்கராயுதம், சக்கர வியூகம், அதை 5 அதாவது பஞ்ச பூதங்கள் சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் சொல்லி அந்த கட்டளை கேந்திரமா நம்ம உயிர் ஆணையிட்டு இந்த உயிருடைய ஈர்ப்பில் இது அனைத்துமே ஒன்றுபட்டு உயிருடன் ஒன்றும் உணர்வுகளை நம்ம பேரருள் பேரொழியா மகரிஷிகள் ஞானிகள் எப்படி அந்த சக்தி வாய்ந்ததை இந்த உயிரான்மாவுக்கு அவங்க பெருக்கணுங்களோ அத்தகைய நிலைகளை நமக்குள்ள பெருக்கணும் அப்படிங்கிறத இதைத்தான் கவசம். இதுதான் ஞானகுருவும் அடிக்கடி நமக்கு இது தியான பயிற்சி, ஆத்ம சுத்தி, வாழ்க்கை தியானம்னு இந்த சக்கர வியூகத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. மகாபாரதம் இது இந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறது வரும். அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போறது வெளியே வர்றது அர்ஜுனனுக்கு தான் தெரியும். அப்படின்னா அர்ஜுனன்கிறது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய கூர்மை தான். ஆக நம்மளுடைய கூர்மை விண்ணினுடைய ஆற்றல் எடுத்து சகலத்திலும் இதை சக்கர வியூகம் போன்று அமைச்சிட்டோம்னா நம்ம மகரிஷி ஞானிகள் காட்டிய வழியில, ஈஸ்வரப்பட்டு காட்டிய வழியில நம்ம அந்த மெய் வழியை, மெய்ஞானிகள் சென்ற பாதையை எளிதாக பின்பற்றி அந்த நிலையை அடைய முடியும். அதுக்குண்டான விளக்கமாக தான் ஈஸ்வரப்பட்டு இந்த உபதேசத்தை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க.